ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு கட்டோரி ப்ளவுஸ் தான் இந்த சார்ட்டில் நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சாதா ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம கட்டோரி ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது நான் இதை வச்சு நான் ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டை நான் கட் பண்ண போகிறேன், அதாவது மார்க் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸினுடைய பின்கழுத்து உயரம் மார்க் பண்ணிட்டேன். இடுப்பு சுற்றளவு இந்த கழுத்தினுடைய சுற்றளவு, ஷோல்டர் உயரம், இந்த ஆம்ஹோல் கீழே செஸ்ட் அளவும் இந்த ஆம்ஹோலினுடைய உயரத்தையும் நான் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுகள்லாம் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த கழுத்து எவ்வளோன்னு நம்ம இங்கே மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 3.25 இன்ச் இருக்குது. அதே 3.25 இன்ச்சை கீழே வச்சுக்கலாம். இப்போது 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 6 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு 6.5 இன்ச் வச்சுக்கலாம். கழுத்துக்கு வளைவு கொடுத்துக்கலாம். ஆம் ஹோலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதோட சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டை அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறோன்றத பார்ப்போம். இப்போ இதில் நம்ம இதை வச்சு பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எடுக்க போகிறோம். இப்போது நான் இதை அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எடுத்துடலாம். அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு லைன் போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு உள்வளைவு எடுத்துக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸை வச்சு முன் கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம
எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து வச்சு முன் கழுத்து அழகாக இங்கே வச்சு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டாச்சு. அதோட இந்த பட்டி வந்து எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஒரு மார்க்கு 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி சைடில் பட்டி வந்து எவ்வளோவுக்கு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அந்த சைடில் பட்டி வந்து எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன் கப்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன் கப் உயரம் இப்படி வச்சு முன் கப் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் இருக்குது. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பகுதியை இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது முன் கழுத்து. முன் கழுத்து வந்து இதான் முன் கழுத்து. இப்போது இதிலேருந்து நம்ம கட்டோரி ப்ளவுஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது இதில் டாட் வந்து ஒரு 2.5 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். டாட்டினுடைய நீளம் வந்து 2.5 இன்ச்சு, அகலம் வந்து இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25. இந்த டாட்டுக்கு நம்ம அளவு எடுத்தாச்சு மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சென்டர் டாட்டு இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். இப்போது இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 34-35 இன்ச்சு சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு. இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச், இந்த பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தினுடைய சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்டையுமே இணைக்கணும். இப்போ வந்து கட்டோரி ப்ளவுஸ்க்கான அந்த வளைவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சாதாரண அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டோரி ப்ளவுஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போது நம்ம இதை கட் பண்ணிடுவோம். சிம்பிள் மெத்தட், ஈஸியான மெத்தடில் நம்ம கட்டோரி ப்ளவுஸு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இது வந்து நேர் பீஸாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து நேரில் போட்டு கட் பண்ணணும். இது வந்து க்ராஸில் போட்டு கட் பண்ணணும். கிளாத்தில் இது நேரில் போட்டு கட் பண்ணணும், இது க்ராஸில் போட்டு கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. டாட் வந்து இந்த டாட்டும் நம்ம வந்து கிளாத்தில் பிடிச்சிக்கணும். ஸோ வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம
கட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறது, கிளாத்தில் எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் கிளாத்து. இப்போ இதில் இந்த பீஸை ஸ்ட்ரைட்டாகவும் இதை க்ராஸாகவும் வச்சு கட் பண்ணணும். க்ராஸாக வச்சுட்டு இப்போ இதுக்கு இந்த இடத்துலலாம் இந்த இடம்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் துணி வேணும். அதனால் 1/2 இன்ச்சு இந்த இடத்துல மட்டும் நம்ம விட்டுருவோம். இது ஃபஸ்ட்டு பீஸ், நேர் பீஸ். இது கிராஸில் வைக்கும்போது இப்படி கிராஸில் வச்சுட்டு இந்த கிராஸில் வச்சுட்டு இதையும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருவோம். அப்போது இப்படி தான் நம்ம கட்டோரி ப்ளவுஸ்க்கு சார்ட்டில் மார்க் பண்ணி கிளாத்தில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணணும். இது செகண்ட் பீஸ், க்ராஸ் பீஸ். இப்படி தான் வந்து கட்டோரி ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.